ஹாய் மக்களே, நாம் இன்றைக்கி பேக்கரி ஸ்டைலில் செய்கிற மாதிரியான பிஸ்கெட்டை எப்படி வீட்லேயே செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம். 4 வெரைட்டியான பிஸ்கெட் வந்து இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க. மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும், நீங்களும் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் பிஸ்கெட் தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து பிஸ்கெட் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம பிஸ்கெட்டை ஒரே மாவு வச்சு எப்படி வந்து டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் செய்ய போகிறோன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட பேக்கிங் திங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க டிஸ்பிளே 3 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனை விட ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு குவாலிட்டியான பொருளை மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பிஸ்கெட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பேக்கரி ஸ்டைலில் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால வனஸ்பதி பாதியும் பட்டர் பாதியும் சேர்த்து 250 கிராமுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இதில் இருக்க தோணி இருக்கும் ஆயில் சேர்க்கலாமான்னுட்டு இதில் ஆயில் சேர்க்கக்கூடாது. நம்ம ஐசிங் சுகர் வந்து ரெடி பண்ணணும். ஐசிங் சுகர்ன்றது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா அரைச்சிட்டு நல்லா ஜெலிச்சிட்டிங்கன்னா ஐசிங் சுகர் ரெடி. அந்த சுகரை வந்து இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 280 கிராம்ஸ் அளவுக்கு நான் வந்து சுகர் வந்து எடுத்துருக்கேன். உங்களுக்கு சுகர் கம்மியாக பிடிக்கும் அப்படின்னா 250 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மைதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg, அதாவது 500 கிராமுக்கு இப்போ எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு தண்ணி இல்லாத ஒரு பவுலில் இப்போ நான் எடுத்து வச்சுருக்க வனஸ்பதியும் பட்டரையும் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் லைட்டாக ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து பீட்டர் இல்லாதவங்க விஸ்கு வச்சு கூட நம்ம பண்ணலாம். ஒரு 2-3 மினிட்ஸ்ன்றது 4-5 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஐசிங் சுகர், ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 280 கிராம்ஸ் அளவுக்கு ஐசிங் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் சுகர் அதிகமாக இருந்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால. சுகர் கம்மியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சால்ட் பிஸ்கெட்டாக வேணும்னு நினைக்கிறவங்க சுகர் கம்மி பண்ணிவிட்டு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வந்து சுகர் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட அந்த வனஸ்பதியும் பட்டரும் ப்ளஸ் வந்து சுகரும் வந்து நல்லா வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். சைடெல்லாம் உங்களுக்கு திரிச்ச மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஒரு சிலிக்கான் ஸ்பேட்ஸில் வச்சு நல்லா எடுத்து விட்டுட்டு நல்லா வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்லா சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருக்கணும். நம்ம வந்து ஐசிங் சுகர் தான் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால ஈஸியாக வந்து கரைஞ்சிரும். ஆனாலும் நல்லா கொஞ்சம் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பேக்கரியில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த வாட்டி நம்ம செய்ய போகிறோம் இந்த பிஸ்கெட் அப்படிங்கிறதுனால. அவங்க எக் பேஸ்டாக தான் செய்வாங்க. ஸோ அதனால் எக்கெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறதுனால நம்மளோட பிஸ்கெட்டில் வந்து அந்த ஸ்மெல் வரதுக்கான சான்சஸ் உண்டு. அதனால் நம்ம வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பிஸ்கெட்க்கு ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் எக் ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும். அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சால்ட்டியான பிஸ்கெட் வேணும் அப்படின்றவங்க கொஞ்சம் சால்ட்டை வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது எல்லாம் ஜஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் ஆனால் போதும். ஸோ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ எக் பேஸ்ட்டு செய்ய போகிறோம் அப்படிங்கிறதால ஒவ்வொரு முட்டையாக வந்து உடச்சி விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அட் அ டைம் 2 முட்டையும் உடச்சி ஊற்றாமல் ஒன்றா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி 2 முட்டை வந்து நல்லா வந்து உங்களுக்கு ரொம்ப பீட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நல்லா மிக்ஸ்டாக ஆனால் மட்டும் போதும். உங்கள்கிட்ட பீட்டர் இல்லைனாலும் நீங்கள் வந்து விஸ்கை வச்சே இந்த பிஸ்கெட் வந்து நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணலாம். கொஞ்சம் பீட் பண்ணுறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக வந்து நான் பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன். சரி, அது கூட மைதா மாவு நம்ம எடுத்து வச்சதையும், அதாவது 500 கிராம் மைதா மாவை எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பீட்டரில் பீட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் பீட்டரில் பீட் பண்ணிக்கிறேன். வேணான்றவங்க கையில் கூட நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரொம்ப வந்து திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக இருக்கும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிருக்கணும். நம்மளோட டோ வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக தெரியாமல் எல்லாம் ஒன்றோட அப்படியே இந்த சப்பாத்திக்கு மாவு பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். இப்போ வந்து நம்மளோட பிஸ்கெட்டுக்கு தேவையான டோ வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து ஏன் ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன் அப்படின்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இப்போ இந்த டோவிலையே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 4 வெரைட்டி வந்து செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டி. ஸோ அந்த மாவில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து 4ஆக பிரிச்சுட்டு
அத வந்து நான் இப்போ வந்து கொஞ்சமா வந்து ஃப்ரூட்டி வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு டோ வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த பிஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒண்ணு 25 கிராம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி 25 கிராமுக்கு ஒரு பிஸ்கெட் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் பெரிய சைஸ் பிஸ்கெட் அப்படிங்கிறதுனால 25 கிராமுக்கு நான் எடுத்திருக்கேன். அதுவே நீங்கள் சின்ன சைஸில் செய்ய போகிறீங்கன்னா 10 கிராமில் எடுத்தாலே போதுமானது. குட்டி பிஸ்கெட் அழகா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா, எல்லாம் ஒரே கிராமில் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இப்படி வந்து செஞ்சுருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி இல்ல அப்படின்னும்போது, நீங்க வந்து ஒரு ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். ஒரே ஸ்பூன்ல 1 ஸ்பூன் எடுத்தா ஒரே மாதிரியான உங்களுக்கு சைஸ் பிஸ்கெட் கூட உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி கிராம்ஸ் எதுவும் கணக்கு இல்ல அப்படின்னா, நீங்க அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நல்லா அத உருட்டிட்டு, அதில வந்து பார்த்திங்கன்னா, கிராக்கே இல்லாத மாரி நல்லா அத பார்த்திங்கனாலே தெரியும். நல்லா கிராக்கே இல்லாம சூப்பரா வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணோம். லைட்டா கிராக் இருந்தாலும் அது பேக் ஆகி வரும்போது லைட்டா அங்கங்க உடைஞ்ச மாரி இருக்கும். நமக்கு பர்ஃபெக்ட்டான ஒரு ஷேப் கிடைக்காது. ஸோ அதனால் லைட்டா கிராக் இருந்தாலும் திரும்பி வந்து நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிராக் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி நம்ம பிஸ்கெட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரூட்டி பிஸ்கெட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ 2வது டைப் வந்து பார்க்கலாம். ஸோ நார்மல் டோவை வந்து எடுத்து உங்களுக்கு என்ன கிராம்ஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இதையே வந்து நீங்கள் ஸ்கொயராக பண்ணிக்கலாம், இல்லை ரவுண்டாக பண்ணிக்கலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். நான் இன்றைக்கி ரவுண்டாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து ஃபோர்க்கு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபோர்க்கை லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது அழகாக உங்களுக்கு வந்து 3 கோடு லைன் விழுந்த மாதிரியான ஒரு ஷேப் வந்து கொடுக்கும். ஸோ பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு நான் சாக்கோ சிப்ஸ் வந்து லைட்டாக டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ பார்க்கும்போது இன்னமும் அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம தேவையான அளவுக்கு நம்ம சாக்கோ சிப்ஸு இதுவே நீங்கள் சாக்கோ சிப்ஸே உள்ளேயே மாவுலேயே போட்டு கூட நீங்கள் வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த மாவில் வந்து ஆட் பண்ணலை. வெறும் டெக்கரேஷனுக்கு மட்டும் சாக்கோ சிப்ஸ் வந்து வைக்கிறேன். பிஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி பட்டர் ஷீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்து பேக்காகி வரும். கீழே வந்து அடியில் வந்து ஒட்டாமல் கிடைக்கும். இப்போ நம்மளோட ஓடிஜியை 180 டிகிரி செல்சியஸில் நான் வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் வந்து பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுலேயே வந்து நம்ம ஒரு 40 to 45 மினிட்ஸுக்கு நம்ம பேக் பண்ணி எடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 25 கிராம்ஸ் அப்படிங்கிறதுனால 40 to 45 மினிட்ஸுக்கு வந்து தாராளமாக பிடிக்கும். அதுவே நீங்கள் குட்டி பிஸ்கெட் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டைமிங் வந்து நம்ம வச்சுக்கணும். ஒரு 20 to 25 மினிட்ஸில் நமக்கு முடிஞ்சிடும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் பெரிய பிஸ்கெட் அப்படிங்கிறதுனால 180 டிகிரி செல்சியஸில் டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணி நான் வந்து 20 மினிட்ஸாக ஃபஸ்ட்டு வச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா பேக்காய் கிடைக்கல அப்படிங்கிறதுனால திரும்பி வந்து ஒரு 25 மினிட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா வச்சு நான் வந்து பேக் பண்ணி எடுத்தேன். ஸோ அது பேக் ஆகிறதுக்குள்ளே இருக்கிற பிஸ்கெட் மாவை 2ஆக வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ ஒன்று வந்து நான் பைப்பிங் பேக்கில் வந்து போட்டுட்டேன். 2ஆக வந்து பிரிச்சுட்டு ஒன்றுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொக்கோ பவுடர் வந்து திட்டா தெரியாமல் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் திட்டா பிசைஞ்சிங்கன்னா பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. அதே மாதிரி சாப்பிடும் போதும் அங்கங்கே சிறு கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மாவை 2ஆக பிரித்து ஒன்று வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருந்தோம், இன்னொன்று வந்து நார்மலாக வச்சுருந்தோம். ஸோ நார்மலாக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி கொக்கோ பவுடர் போட்ட பேஸையும் எடுத்து மேலே வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி திரட்டுற அந்த சப்பாத்தி திரட்டுற கட்டையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து நைஸாக உங்களுக்கு மாறிடும். ஸோ நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் ஸ்ப்ரெட் பண்ண முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து பட்டர் ஷீட் போட்டால் தான் உங்களால் அந்த ரோல் வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் கீழே வந்து பட்டர் ஷீட்டு இல்லைன்னா ஆயில் ஷீட்டு ஏதாவது ஒரு ஷீட் நீங்கள் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரோல் பண்ணும் போது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் செய்யும் போதே உங்களுக்கே தெரியும் பாருங்கள். ஸோ எப்படி நான் ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உடையாமல் உங்களுக்கு அந்த பிஸ்கெட் இது கிடைக்கும். அதே மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப்பும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ சூப்பராக கிடைக்கிறதுக்கு நீங்கள் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இது நல்லா வந்து ரோல் பண்ணி உங்களுக்கு வந்து நீங்கள் சுற்றி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடெல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணி கவர் பண்ணிவிடுங்க. இதே அந்த சைடும் கவர் பண்ணிடணும், இந்த சைடும் கவர் பண்ணி எல்லா சைடுமே நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து தனித்தனி மாவு மாதிரி தெரியாமல் எல்லாம் ஒரே மாவு மாதிரி தெரியணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மேலே கிளிங் ரேப்பு அதாவது ஃபுட் ரேப்பர் இருக்கும்ல, ஸோ அதை வச்சு நல்லா ரேப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் வந்து செட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா 1 ஹவர் கூட நம்ம செட் பண்ணி வச்சுட்டு
அப்புறம் நம்ம எடுத்துடலாம். இது வந்து ஃப்ரீசரில் செட் பண்ணக்கூடாது, நார்மல் ஃப்ரிட்ஜில் தான். ஸோ கிளிங் ராப்பர் போட்டு அதை வந்து செட் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிஸ்கெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் உங்களுக்கு வந்திருக்கணும். இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா நம்மளோட பிஸ்கெட் வந்து சூப்பராக வந்து பேக் ஆகி கிடச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து நல்லா பேக் ஆகி கிடச்சிருச்சு. ஸோ இதை எடுத்து ஓரமாக நம்ம வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3rd டைப்புக்கான மாவு வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது வந்து 4th டைப். நான் கிசான் ஜாம் தான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படிங்கிறதுனால இதில் வந்து 1½ ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கிசான் ஜாம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் லிக்விடான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுக்குன்னு ஓவர் லிக்விடாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஓரளவுக்கு லிக்விடாகவும் இல்லாமல் கொஞ்சம் திக்காகவும் இல்லாமல் நான் வந்து இன்றைக்கி லிக்விடாக தான் எடுத்துட்டேன். ஆனால் கொஞ்சம் அதை விட திக்காக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம நார்மல் டோவை ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ரவுண்டோ ஸ்கொயரோ அதை நம்ம இஷ்டம். நடுவில் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு அதில் வந்து நம்ம இந்த ஜாம் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ஜாம் பிஸ்கெட் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டே நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சுருந்த மாவும் வந்து நல்லா செட் ஆகி கிடச்சிருக்கோம். இதை நல்லா உருட்டிட்டு நம்ம வந்து நமக்கு தேவையான அளவுக்கு, அதாவது கொஞ்சம் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப தடியாகவும் இல்லாமல் நார்மல் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு பிஸ்கெட் வந்து ரொம்ப கரெக்டாக கிடைக்கும். அதை வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சைஸ், அதாவது ரவுண்ட் ஷேப் வேணா ரவுண்டு, இல்லைனா ஸ்கொயர் வேணா ஸ்கொயர், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை ப்ரெஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி நம்ம வந்து பேக் பண்ண வேண்டியது தான். அதே சேம் ப்ரொசீஜர் 180 டிகிரி செல்சியஸில் ஏற்கனவே 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் வந்து போட்டிருந்தேன். ஸோ 180 டிகிரி செல்சியஸில் அதே 40 மினிட்ஸுக்கு எனக்கு ஆச்சு. 40 to 45 மினிட்ஸ்க்கு. இப்போ இந்த பிஸ்கெட் பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமான வீடியோ வந்து எப்படி டிலீட் ஆச்சுன்னு தெரியல, அது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேக் பண்ணி ஆற வச்ச பிஸ்கெட்டு. ஸோ இதை உடச்சி பார்த்தோம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மட்டும் இல்லாமல் பேக்கரிக்கெலாம் நீங்களும் வந்து பிஸ்கெட்லாம் செஞ்சு கொடுக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் வந்து செஞ்சு கொடுங்க. இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிட்ஸுக்கெல்லாம் வந்து ஹெல்த்தி வெர்ஷனில் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ இதோட நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பாய்.